இணைந்து விட்டார்கள். அதனால் உன் நன்மைக்காக கூறுகிறேன். நான் கொடுத்த அஸ்திரத்தின் உபயோகத்தை உன்னுடைய அகங்காரத்தால், உன்னுடைய பிடிவாதத்தால் பாவத்தை சேர்த்து விட்டாய். அது இருப்பதினால்தான் வைகுண்டத்திற்குள் உன்னால் அடைய முடியவில்லை. உன்னுடைய தீய குணங்களை அழித்துவிடு. அவ்வாறு அழித்து விட்டால் ஒருவேளை வைகுண்டத்தின் நுழைவாயில்கள் உனக்காக திறக்கப்படலாம். மற்றொன்று, உன்னுடைய மனமும் குணமும் மாறிவிட்டால் உள்ளே வந்து தேவி லட்சுமி நாராயணனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். உன்னை அன்போடு ஏற்றுக்கொள்வார்கள். சொல், வைகுண்டத்திற்குள் வர வேண்டுமா? நல்ல மனதுடன் இருந்தால் உள்ளே நுழையலாம். கஷ்யப முனிவரே, ஓர் மனிதனின் அடையாளமே அவன் எடுக்கும் முடிவுகள்தான். இது அயக்ரீவனின் தவறு. அதனால் அவன் செய்யும் தவறுக்காக தாங்கள் வருத்தம் கொள்ள வேண்டாம். அதர்மத்தின் இருள் நீங்கிவிட்டால் தர்மத்தின் வெளிச்சம் கண்களுக்கு தெரியும். அதனால் இந்த நம்பிக்கையோடு இந்த சிருஷ்டி நிரந்தரமாக சுழலுகிறது. தேவி லக்ஷ்மி, ஆராத்திய நாராயணர், நீங்களும் உங்கள் கடமைகளை செய்ய தொடங்கிவிடுங்கள். கணவன் மனைவியாக இருந்து தாம்பத்திய வாழ்க்கையில் சிறந்த உதாரணமாக விளங்குங்கள். இங்கு இருக்கும் வேதங்களை வைகுண்டத்தில் ஸ்தாபனம் செய்து விடுங்கள். லக்ஷ்மி நாராயணனின் நல்ல வாழ்வியல் சமநிலையின் ஆதாரமாகும். இவர்களிடத்தில் இருப்பது நம் ஞானத்தின் ஆதாரமான 4 வேதங்கள். இதனுடனே இந்த உலகத்திற்கு எந்த கருத்துக்கும் இடம் கிடைக்கும். எங்கு கல்வி இருக்குமோ அங்கே ஞானம் இருக்கும். அங்கிருந்துதான் சுகம் மற்றும் செல்வமும் ஆரம்பமாகும். அதாவது லக்ஷ்மி நாராயணர் சந்தோஷமாக இருந்து இந்த அனைத்து பிரபஞ்சத்திற்கும் இப்போது கிடைக்கின்ற சுகம், சந்தோஷம் மற்ற அனைத்திற்கும் ஆதாரமாகும். அதுவே ஞானத்தின் சுகம். இதற்காக உங்கள் இருவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதைப் போலவே ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து உலக நலனுக்காக ஒன்றாக செயல்படுங்கள். லக்ஷ்மி நாராயணனுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் வாழ்க! தேவி லக்ஷ்மி நாராயணரின் விவாகம் சிறப்பாக நடந்து முடிந்தது. இது சுகத்தின் நாதம், உலக சுகத்தின் ஸ்வரமாகும்.
உலக சுகத்தின் ஸ்வரமாகும். இது சுகத்தின் நாதம், உலக சுகத்தின் ஸ்வரமாகும். உலக சுகத்தின் ஸ்வரமாகும். லக்ஷ்மி நாராயணர், விவாகம் என்னும் இணைப்பில் இணைந்து நிரந்தரமாக நீங்கள் ஒன்றாகி விட்டீர்கள். லக்ஷ்மி நாராயணனின் உறவை முறிப்பதற்காக நான் வைகுண்டத்திற்கு சென்றே ஆக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மிக அற்புதம். உன் பிம்பம் தான் உடைந்திருக்கிறது. லக்ஷ்மியை அடைய வேண்டும் என்ற உன் எண்ணம் உடையவில்லை. எந்த கணம் லக்ஷ்மி நாராயணன் ஒன்றாக சேர்ந்து வைகுண்டத்தை விட்டு வருவார்களோ அந்த கணம் அவர்கள் ஒன்றாக இருப்பதற்கான கடைசி கணமாக அமையும். இது நிச்சயம். தேவி, நடையில் வேகம் தேவைதான். ஆனால் இவ்வளவு வேகமாக எங்கு செல்கிறீர்கள் தேவி? கடமையை நிறைவேற்றுவதற்காகத்தான். நானும் என் கடமையை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் எந்த கடமை தங்களை அழைக்கிறது? நான் இன்னும் அதை அறியவில்லையே. அதுதான் பக்தியின் பலன். நாராயணரே, உங்கள் பக்தர்களுக்கு விவாகத்தில் கலந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனால் எந்த பக்தனால் இந்த விவாகம் நடந்ததோ அந்த பக்தன் விவாகத்திற்கு வரவில்லை. சிரேஷ நாகத்திற்கு அந்த அதிகாரத்தை கொடுங்கள் நாராயணரே. இன்று எல்லாம் முடிந்துவிடப் போகிறது. அதற்காகத்தான் நாராயணன் தன்னை ஒப்படைத்திருக்கிறான். என் மனதில் ஒரு எரிமலை கொழுந்து விட்டெரிகிறது. அது வெடித்து பூமிக்கு வந்துவிடும். அதனால் நாராயணனின் சிருஷ்டி அழிந்துவிடும். இந்த பூமியும் தப்பிக்கப் போவதில்லை. இதை காப்பவரின் அடையாளமும் நிலைக்காது. சுகம் சம்ருதியின் சமநிலையானது. லக்ஷ்மி நாராயணனின் சமநிலையா? நான் அந்த சமநிலையை அழிக்க வந்திருக்கின்றேன். சம்ருத்தியை அழிப்பதன் மூலமாக சமநிலையையும் அழித்து விடுவேன். பிரளயத்தை உண்டாக்குவேன். அப்போது பிரளயம் உண்டாகும். பிரளயம் உண்டாகும். பிரளயம் உண்டாகும்.